தானாமையலில் நான் 5ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். நான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். சாரல் மழையில் நனைந்த காற்று தென்றலாய் செல்லடுகிறது. மழை நீர் கொட்டும் சத்தம் புதியதொரு இசையமைக்கிறது. மலர்கள் எல்லாம் நீரில் நனைந்து தலையாட்டி புன்னகைக்கிறது. எல்லோர் மனதும் மழையில் நனையவே மன்றாடி கெஞ்சுகிறது. பழமையில் தூரம் கடந்து வரும் இந்த நீர்த்துளிகள் தேவனின் தீர்த்தமாகவும் இருந்ததுவாம் என்று மழை நீரின் அழகை கூறுகிறார் ஒரு கவிஞர். நிலைகளில் ரசாயன கழிவுகள், சாக்கடை கழிவுகளை கலக்க விடாமல் அவற்றை தனித்தனியே மறுசுழற்சி செய்து தேவையற்றது அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மாணவர்களாகிய நம் கடமை என்பதை உணர வேண்டும். நெகிழி பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து அதற்கு பதிலாக காகித பை, துணி பை, சணல் பை, பனை ஓலை கூடை போன்றவற்றை மட்டுமே நாம் பயன்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். அமிர்தமான மழை நீரை சேகரித்தால்தான் குடிநீர் தேவை தீர்க்கப்பட்டு தண்ணீர் காசு கொடுத்து வாங்கும் நிலை மாறும் என்பதை உணர வேண்டும் என்ற மீராவின் கைவண்ணத்தில் விரிந்த மரங்களின் தொகுப்பான காடுகளை பற்றியும் அதன் பெண்களை பற்றியும் அறியலாம். வளிமண்டலத்தில் உள்ள பிராணவாயு, கரியமில வாயு இவைகள் நலவை சரியான விதத்தில் காத்துக் கொள்ளவும் தூய்மையான காற்றை பெறவும் நாம் அனைவரும் அதிகமாக மரக்கன்று நட வேண்டும். மரங்கள் அழுகின்றன தன்னை வெட்டுவதை நினைத்து அல்ல, எதிர்கால சந்ததியினரை நினைத்து என்று சுற்றுச்சூழல் மோசமாகும் அவலத்தை கண்டு பாடுகிறார் ஒரு கவிஞர். ஓசோன் மண்டலத்தை ஓட்டை போடும் நெகிழி புகையை உண்டாக்குபவர்களையும் அதை பயன்படுத்துபவர்களுக்கும் தண்டனை கொடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். வாகனங்களின் புகையை குறைக்க அவசர தேவைகளுக்கு மட்டும் வாகனங்களை பயன்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட வேண்டும் என்று மன உறுதி எடுப்போம். நம்முடைய வாழ்வமான நிலம் மாசுபடாமல் இருக்க